ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குறிச்சி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண முகூர்த்தம் குறிப்பது எப்படி. இது ஒரு முக்கியமான வீடியோங்க. இதை தொழில் முறையாக நான் எப்படி பயன்படுத்திட்டு வர்றேன், எப்படி இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இதை தர்றேன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும். பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்பில் 950க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. தெய்வ கட்டாட்சம் புதிய வரலாறுலையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது. பார்த்து பயன்பெறுங்கள். தனிப்பட்ட முறையில் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா திருமணம் எப்போ நடக்கும், எப்போ செய்யலாம், திருமண பொருத்தத்துடைய தரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுதான் முக்கியமானது. அதையெல்லாம் தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்கிறேன். என்னுடைய திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கட்டண முறைப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருமண முகூர்த்தம் குறிப்பது எப்படிங்க? பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதங்களில் முகூர்த்தம் போட்டிருக்கு. அப்படியா நான் குறிக்கிறேன்? அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல திருமணம் பார்க்க வரும்பொழுது இப்போ அவங்களுக்கு செய்யலாமா, ஆணவ பண்ணும், தோஷம் இருந்தால் எத்தனை வயசில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பில் எத்தனையோ வீடியோ போட்டேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ திருமணம் குறிக்கும் பொழுது எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சுக்கிர தசை, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசை, 7ஆம் இடத்து அதிபதியுடைய தசை. இங்கே பாருங்கள், விருச்சிக லக்னமாக போட்டிருக்கேன். லக்னாதிபதியுடைய தசை நடக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் குடும்பம் அமையப்போகுது. 2ஆம் அதிபதியுடைய தசை, 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்ட தசை, 3 போகம் அதனுடைய தசை, அதை தொடர்பு கொண்ட தசைகள். 5ஆம் இடம் முக்கியம், குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுலையும் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவம் மனைவி வரப்போகிறாங்க, வாழ்க்கை துணை வரப்போகுது, ஆண் பெண்ணுக்கு தானே சொல்கிறேன், வரக்கூடிய அந்த தசாபதிகள், இதோடைய தொடர்பு பெற்ற தசாபதிகள், பாக்கியாதிபதியுடைய தசைகளும் நடக்கும். திருமணம் ஒரு பாக்கியம் தானே. 12 கண்டிப்பாக சயன அமைப்பு இல்லாத தான். இப்படிப்பட்ட தசாபதிகள் நடக்கும். அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம சொல்லிடுறோம். அந்தரங்களை பார்த்தா துல்லியமாக சொல்லலாம். இது பொதுவான வீடியோ தான். அப்போ எப்போ முகூர்த்தம் வைக்கலாம்னா, இந்த மாதத்தில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறத காட்டணும். ஒரு திருமணம் எப்போ அந்தரத்தில் பார்க்கணும். ஒவ்வொரு செயலும் அந்தரம். ஒரு 2 மாதம் 3 மாத காலம். அதில் இப்போ சுக்கிர தசை நடக்கட்டும். இந்த 2ஆம் அதிபதியுடைய அந்தரம், 3ஆம் அதிபதியுடைய அந்தரம், 5ஆம் அதிபதியுடைய அந்தரம், 7ஆம் அதிபதியுடைய அந்தரம், 9ஆம் அதிபதியுடைய அந்தரம், 12ஆம் அதிபதியுடைய அந்தரம். இது சுபத்துவமாக இருக்கணும். சாரத்துலாம் ஒரு பலனும் இல்லை. மதிப்புமிக்க குருஜியாவுடைய சுபத்துவ பாவத்துவ விதியைப்படி தான் நான் ஜாதக பலனை எந்த விஷயமான சொல்லிட்டு வர்றேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரகங்களுடைய அந்த அந்தர காலம், மறுபடியும் சொல்கிறேன், சுபத்துவமாக இருக்கணும். சனியெலாம் பார்த்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ராகு சேர்ந்துடக்கூடாது. செவ்வாயை கூட சேர்த்துக்கலாம். இப்படி அமைப்பில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அந்தரகத்தை, இப்போ ஒரு ஜாதகம் பொருந்த போகுதுன்னா மாப்பிள்ளை ஜாதகத்தோட பொண்ணு ஜாதகமும் அந்தரம் ஒத்து வரும். அந்த அந்தரத்தில் அவங்க என்ன மாதம் கேட்குறாங்களோ, நம்மளோட அமைப்பு படி பங்குனியில் வைக்க மாட்டாங்க. பொதுவாக ஆடியில் எல்லோரும் வைக்க மாட்டாங்க. மற்ற மாதத்தில் வச்சுக்கலாம். அந்த மாதத்தில் அந்த அந்தரம் எப்போ வருதோ அப்போ அந்த தேதி எடுத்துக்கிட்டு பெண் ஆளுக்கு சந்திராசிரமம் வராமல் பார்த்துக்கிட்டு அந்த தேதியில் தாங்க முகூர்த்தம் குறிக்கணும். நம்ம என்ன குறிக்கிறது அதுதான் நடக்கும். இந்த அந்தரங்கள் இருக்கு பாருங்களேன். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7, 9, 10, 12ஆம் இடம் அந்தரத்திலான திருமணம் நடக்கும். திருமணம் ஒரு சம்பவம் தானே. இப்படித்தான் நான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் எந்த மாதத்தில் குறித்தாலும் குறித்து கொடுக்குறவங்க 10 பொருத்தத்தை பார்க்குறவங்க. 10 பொருத்தத்தில் திருமணத்தோட தரத்தை சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. மாப்பிள்ளையோட குணம் தெரியுமா? பொண்ணுடைய குணம் தெரியுமா? அவங்க எப்படி வாழ்வாங்கிறது தெரியுமா? குழந்தை பிறப்பு எப்போ போகிறாங்க ஒன்றும் தெரியாது. அப்போ அதில் அந்த 10 பொருத்தம் பார்த்ததுனால தான் அந்த சொல்லிட்டு வந்தாங்க. அதை நம்ம அசைச்சு வேரோட பிடுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. ஆனால் அதை நீக்கிக்கிட்டு வர்றோம். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் 10 பொருத்தம் யாரும் என்னை பார்க்க சொல்கிறது இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. சரியாக சொல்கிறேன். திருமண பொருத்தம் குறிக்கிறது பெண் மாப்பிள்ளையுடைய தசாபுத்தி அந்தர காலங்கள் எந்த அமைப்பில் இருக்குது, அது எந்த மாதம் வருது, வந்தால் திருமணம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சடங்குகள்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் குறிச்சிட்டு வர்றேன். அப்படி தாங்க திருமண பொருத்தம் குறிக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.